நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் தேனி மாவட்டம் உசிலம்பட்டிங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயணியர் பயோடெக் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க, நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1200 லிட்டர், டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இது ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இங்கே நம்ம பயணியர் பயோடெங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்க பாத்ரூம் டாய்லெட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோரும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் காரை கூட பார்க் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயணியர் பயோ டேங்கில் மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை 1500 2000ன்னு செலவு பண்ணி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கில் பாக்டீரியா எப்படி உள்ளேயே இனப்பெருக்கம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கு கோட்டிங் கொடுக்குறோங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீராக இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க,